பார்க்க போகிற டாபிக் மூதுரை. மூதுரையை பொறுத்த வரைக்கும் 31 பாடல்கள் இருக்குது. இது எழுதுனது யாருன்னு பார்த்தோன்னா ஔவையார் எழுதியிருக்காங்க. சரிங்களா? இதில் மூதுரையில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மூதுரை அப்படின்னா மூத்தோர் கூறும் அறிவுரை அப்படின்றது வந்து பொருள். அதனால தான் மூதுரைன்ற ஒரு பேர் வச்சுருக்காங்க. சரி, இதை பற்றி பார்த்துடலாம். இதில் வந்து ஒரு பாடல் பகுதி இருக்குது, ஒரு ஔவையார் பாடிய பாடல். என்னென்னா, மன்னனும் மாசார கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையான். மன்னருக்கு தன் தேசம் அல்லாமல் சிறப்பில்லை, கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மன்னனையும் ஒரு நல்லா படித்தவனையும் ஒப்பிட்டு ஆராய்ஞ்சு பார்த்தோம் அப்படின்னா, மன்னனை விட நல்லா படித்தவன் கற்றவன் வந்து சிறப்புடையவன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன ரீசன் அப்படின்னா, மன்னனுக்கு தன்னுடைய தேசத்தை விட்டு வெளியில் போயிட்டாங்கன்னா சிறப்பு கிடையாது, தேசத்துக்குள்ளே மட்டும்தான் சிறப்பு. அதே கற்றவர் எங்கு சென்றாலும் அவருக்கு சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடல் பகுதியில் சொல்கிறாங்க. அதனால தான் மன்னனும் ஆசார கற்றோன் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோர் சிறப்புடையன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மூதுரையில் ஔவையார் வந்து இந்த பாடலை பாடியிருக்காங்க. அடுத்து பார்த்தோம் போனால் சொல்லும் பொருளும். இது வந்து டிஎன்பிஎஸ்சியில் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின் தான், சொல்லும் பொருளும் அப்படின்றது. இல்லை மாசார குற்றம் இல்லாத சீர்தூக்கின் ஒப்பிட்டு ஆராய்தல், தேசம்னா நாடு. ஸோ இது வந்து நம்ம வந்து பார்த்துக்கணும், அடிக்கடி இந்த கொஸ்டின் கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாடலின் பொருள் கொடுத்துருக்காங்க இல்லையா, மன்னனையும் குற்றம் இல்லாதவரையும் ஒப்பிட்டு ஆராய்ந்து பார்த்தால் மன்னனை விட கற்றவரை சிறந்தவர். மன்னனுக்கு தன் தேசம் மட்டுமே சிறப்பு, கல்வி கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படின்ற மாதிரி இந்த பாடலின் பொருளை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா நூல்வெளி. ஸோ நூல்வெளியை பொறுத்த வரைக்கும் இந்த நூலின் ஆசிரியர் பார்த்திங்கன்னா ஔவையார். இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஆத்திச்சூடி, கொற்றைவேந்தன், நல்வழி இந்த 3 நூல்களையும் எழுதுனது ஔவையார்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது எப்படி ஷார்ட்கட்டில் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஔவையாருங்கிறத நம்ம ஆத்தான்னு ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ ஔவையார் வந்து நெல்லிக்கனி சாப்பிடுவாங்க இல்லையா, நெல்லிக்கனி சாப்பிட்டு அந்த கொட்டையை வந்து தூக்கி விட்டேறாங்க, அது வந்து நம்ம மேலே பட்டு நல்லா வலிக்குது அப்படின்றது வந்து ஒரு ஷார்ட்கட். ஆத்தா, கொட்டை, நல்வழி அப்படின்றது, ஆத்திச்சூடி, கொற்றைவேந்தன், நல்வழி அப்படின்றது வந்து ஒரு சும்மா ஷார்ட்கட் தான். சரிங்களா, அதை ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா மூதுரை எனும் சொல்லுக்கு மூத்தர் கூறும் அறிவுரை என்பது பொருள். சிறந்த அறிவுரைகளை கூறுவதால் இந்நூல் மூதுரை என பெயர் பெற்றது. இந்நூலில் 31 பாடல்கள் உள்ளன. ஸோ இது வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதே போல் குரூப் 4 குரூப் 2க்கு கேட்கக்கூடிய எல்லா பாடத்திட்டங்களும் உடனுக்குடன் அப்லோட் செய்யப்படும்.